செடியாய வல்மணிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பழுவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சௌர்தசி திதி. இன்றைய சௌர்தசி திதி இரவு 8:02 வரை இருக்கிறது. அதன் பிறகு பௌர்ணமி திதி வருகிறது. இன்றைய தினம் 8:22 பிறகு, இரவு 8:02 பிறகு பௌர்ணமி, அதுவரை சௌர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய சுவாதி நட்சத்திரம் நாள் முழுதுமாக முழு நாளாக ஒரே நட்சத்திரமாக இருக்கிறது. இன்றைய தினம் வெதிபாதனாம் யுகம், கரசை கரணம் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. சுவாதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம் ஆகிய தினம் நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. இன்றைய தினம் சுபகாரியங்கள் அனைத்தும் செய்யலாம். அதாவது திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. வளர்ப்பிறையில் வருகின்ற சௌர்தசி ஒரு நல்ல திதி. ஆகவே இன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் இன்றைய தினம் புதுமனை புகுவிழாவுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, என்றால் அக்னி நட்சத்திரமாக இருப்பதனால் புதுமனை புகுவிழா செய்யக்கூடாது. ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினம். வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு ஏற்ற தினம். உபநயனம் செய்வதற்கு, மந்திர உபதேசங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, பயிர் தொழில் செய்வதற்கு, வீடு கட்டுவதற்கான பிளான் போடுவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான சடங்குகள் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, வீட்டில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால், வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான பூஜைகள் செய்வதற்கு, வியாதேசங்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு வியாதேசங்கள் மருந்து உண்பதற்கு, பத்திரிகை தொழில் ஆரம்பிப்பதற்கு, நவகிரக ஜபங்கள் செய்வதற்கு, உங்கள் ஜாதத்தில் தோஷங்கள் இருந்தால் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, அதற்கெல்லாம் இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. மேலும் இன்றைய தினம் வெதிபாத சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம். அதை விட முக்கியமானது இன்றைய தினம் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்ம பெருமாள் அவதாரம் செய்த தினம். நரசிம்ம பெருமாள் இந்த சௌர்தசி திதியிலே பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தார் என்றிருக்கிறது. இன்றைய தினம் அது சரியாக வருகிறது. இன்றைய தினம் சௌர்தசி திதி மாலை நேரம். இன்றைய தினம் நாள் முழுதுமாக சுவாதி நட்சத்திரம், நரசிம்ம பெருமாளுடைய நட்சத்திரம் ஆக வேண்டிய தினம். நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் நரசிம்மருக்கான விரதம் இருப்பதற்கு ஏற்ற தினம். இன்றைய தினம் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து, அதாவது பச்சை தண்ணீர் கூட சாப்பிடாமல் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு விரதம் இருந்து நரசிம்மருடைய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து, இன்றைய தினம் நரசிம்ம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பூஜைகள் செய்து, நரசிம்மருக்கு பூஜைகள் செய்து, அது முக்கியமாக நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் என்பது மிக மிக உத்தமமானது. பானக நைவேத்தியம் செய்து ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தையும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய மூல மந்திரத்தினையும் இன்றைய தினம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. நம்முடைய சீனிவாசன் பஞ்சாங்கத்திலும் சப்தரிஷி வாக்கிய பஞ்சாங்கத்திலும் நரசிம்மருடைய மூல மந்திரம் 20-21 பக்கங்களில் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து அதை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்தால் பிறவி கடன்கள் தீரும். மேலும் எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை, விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி மே 12/5/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று நாள் முழுதுமாக 60 நாளிகை, அதாவது இரவு 10:26 வரை பௌர்ணமி திதி ஆக வேண்டிய தினம். நாள் முழுதுமாக நாளை தினம் பௌர்ணமி திதியாக இருக்கிறது. நாளை தினம் காலை 6:17 வரை சுவாதி நட்சத்திரம், அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம், வரியாண்ணாம் யுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் விசாகமும் சேரும்போது மரண யோகம், திங்கட்கிழமையும் சுவாதியும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று காலை 6:14 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு மரண யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வதற்கு, சத்யநாராயண பூஜை செய்வதற்கு மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி, சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இன்றைய தினத்திலே பௌர்ணமி பூஜைகள் செய்தாலும் சத்யநாராயண பூஜைகள் செய்தாலும் நல்ல பலன்கள், எதிர்பார்த்த பலன்கள், உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் இனிமையாக நிறைவேறும். வழங்கப்போல் நம்முடைய பௌர்ணமி பூஜை என்பது சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்திருக்கிற ஸ்ரீ வசந்த மண்டபத்திலே
பௌர்ணமி பூஜை, சத்யநாராயண பூஜை சரியாக மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று, இலவசமாக கலந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. அன்றைய தினம் மதுரையிலே அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய தினம். மாண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக அழகர் ஆற்றிலே இறங்கக்கூடிய தினம் வருகின்ற திங்கட்கிழமை பௌர்ணமி தேதி. திங்கட்கிழமை பௌர்ணமி செய்வது மிக மிக சிறப்பானது. அன்றைய தினம் சத்யநாராயண பூஜை செய்வது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய சத்யநாராயண பூஜையை விட மிக மிக சக்தி வாய்ந்தது. ஆகவே அன்றைய தினம் எம்மால் நடைபெறுகின்ற அந்த சத்யநாராயண பூஜையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் சித்திரகுப்த பூஜை. சித்திரகுப்த பூஜை என்பது பொதுவாக அன்றைய தினம் சித்திரகுப்தனுக்காக பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம். காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனியாக கோயில் இருக்கிறது. சங்கரமடத்திற்கு அருகிலேயே, காஞ்சிபுரம் சங்கரமடத்திற்கு அருகிலேயே சித்திரகுப்தனுக்கு தனியாக கோயில் இருக்கிறது. அங்கே சென்று சித்திரகுப்தனை வழிபாடு செய்யலாம். அது மாத்திரமில்லாமல் அன்றைய தினத்திலே ஒரு முறத்திலே, அதாவது ஒரு முறம் அல்லது ஏதாவது ஒரு தட்டிலே நவதானியங்கள் வைத்து, ஒரு நோட்டு வைத்து, ஒரு பேனா வைத்து யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் சித்திரகுப்தன் மகிழ்ந்து நம்முடைய இறந்த முன்னோர்களுக்கு சொர்க்கத்தை அனுப்பி வைப்பார் என்று இருக்கிறது. ஆகவே சித்திரகுப்த பூஜை செய்வதற்கு திங்கட்கிழமை மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அகாமாவை. ஆகாமாவை என்றால் இன்றைய தினம் வைசாக மாதத்தில் வருகின்ற இந்த பௌர்ணமி நேரம் காலையில் இருக்கின்ற நாள். அன்றைய தினம் புனித நீராடுவதற்கு, திங்கட்கிழமை என்று புனித நீராடுவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். புத்த பகவான் அவதாரம் செய்த தினம். அன்றைய தினம் நடுவு இரவிலே புத்த பகவான் அவதாரம் செய்தார் என்று இருக்கிறது. அதாவது புத்தர் ஞானம் பெற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் அர்த்தநாரீஸ்வர விரதம். அர்த்தநாரீஸ்வர விரதம் என்றால் பிரிங்கி முனிவர் என்று ஒரு முனிவர். அந்த முனிவர் எப்பொழுதுமே சிவபெருமானை மாத்திரம் வலம் வருவார். அருகிலே அம்பாள் உட்கார்ந்திருந்தாலும் அந்த அம்பாளையும் சேர்த்து வலம் வருவது வேண்டாம் என்று நினைத்து அவர் ஒரு வண்டின் உருவம் வைத்து, பிரிங்க முனிவர் ஒரு வண்டின் உருவத்துடன் அந்த சிவபெருமானை மாத்திரம் வலம் வருவார். ஆனால் அம்பாளை வலம் வருமாள் விட்டு விடுவார். அதனால் அம்பாளுக்கு கோபமும் சிறிது ஆதங்கமும் இருந்தது. அதை சிவபெருமானிடம் சொன்ன பிறகு சிவபெருமான் தன்னுடைய உடலிலே பாதியை அவருக்கு கொடுத்தார். அர்த்தநாரீஸ்வரராக இருந்தார். அதன் பிறகு பிரிங்க முனிவரால் சிவபெருமானை மாத்திரம் தனியாக வலம் வர முடியவில்லை. அதன் பிறகு பார்வதியும் சேர்த்து வலம் வந்தார், அம்பாளையும் சேர்த்து வலம் வந்தார். அதனால் அவருக்கு அம்பாள் அகமகிழ்ந்தார். அதன் மூலமாக பிரிங்க முனிவருக்கும் சாபங்கள் விமோசனமானது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தது. நம்முடைய சேலத்தில் திருச்செங்கோட்டுக்கு அருகிலே, திருச்செங்கோட்டிலேயே அர்த்தநாரீஸ்வருக்காக ஒரு கோயில் இருக்கிறது. அன்றைய தினம் அர்த்தநாரீஸ்வரர் விரதம் இருந்து அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்தால், சிவபெருமானை அம்பாளையும் சேர்த்து வழிபாடு செய்தால் தம்பதிகளுக்குள் அன்போன்யம் ஏற்படும். எப்படிப்பட்ட பிரிவினைகள், பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்குள் இந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் சம்பத் கௌரி விரதம் என்று போடப்பட்டிருக்கும். சம்பத் கௌரி விரதம் என்றால் அன்றைய தினம் அம்பாளுக்காக விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். ஆகவே திங்கட்கிழமை வழிபாடுகள் செய்வதற்கு, யாகங்கள் செய்வதற்கு, மேலும் அன்றைய தினத்திலே தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக உத்தமமான தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 30ஆம் தேதி மே 13/5/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை பிரதமை திதி. அன்றைய பிரதமை திதி இரவு 12:36 வரை இருக்குது. அதன் பிறகு துதிய திதி. அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம். காலை 9:09 வரை விசாகம். அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம், பரிகம் நாமயுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை விசாகம் சேரும்போது மரணயுகம், செவ்வாய்க்கிழமை அனுஷம் சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று காலை 9:09 வரை மரணயுகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்றால் அருகில் இருக்கின்ற இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடுகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் வைசாக பகலம். வைசாக மாதத்தில் பகலபட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை அன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. ஆகவே அன்றைய தினம் இஷ்டி என்று இருப்பதனால் தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அடுத்து அன்றைய தினம் சுபகாரியங்கள் முடிந்தவரை தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அவசியம் சுபகாரியங்கள் செய்வதாக இருந்தால் காலை 9:09 பிறகு அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். அடுத்து புதன்கிழமை. விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14/5/2025 புதன்கிழமை. புதன்கிழமை துதிய திதி. அன்றைய துதிய திதி இரவு 2:29 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருத்திய திதி.
அன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். பகல் 11:47 வரை அனுஷம் நட்சத்திரம். அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம், பரிகம் நாம் யுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அனுஷமும் கேட்டையும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக புதன்கிழமை நாள் முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினத்திலே அனுஷம் நட்சத்திரமாக இருப்பதால் நட்பு தேவதையுடைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். அன்றைய தினம் அனுஷம் நட்சத்திரமாக இருப்பதனால் ருது சாந்தி செய்வதற்கு, பெண்கள் முதலாக ருது ஆகும்போது சில தோஷங்கள் இருக்கலாம், அதற்கான சுவாந்தி பரிகாரங்கள் செய்வதற்கு, பூமுடித்தல் என்று சொல்லக்கூடிய நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, பெண் பார்ப்பதற்கு, வரன் பார்ப்பதற்கு, ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு, நாமகரணம் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பெயர் சுற்றுலா நடத்துவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, உபநயனம் செய்வதற்கு, மந்திர உபதேசம் செய்வதற்கு, காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெறுவதற்கு, புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு, பதவி ஏற்றுக்கொள்வதற்கு, புதிய வாகனங்களை வாங்கி ஏறுவதற்கு, அன்றைய தினம் கடன் வாங்குவதற்கு, முற்பகலே கடன் வாங்குவதற்கு, பிற்பகலே கடன் தீர்ப்பதற்கு, கதிர் அறுப்பதற்கு, திருமணம் போன்ற அனைத்து சடங்குகளும் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, கூரைப்புடைவை வாங்குவதற்கு, திருமாங்கல்யம் வாங்குவதற்கு, கிணறு வெட்டுவதற்கு, வாஸ்து பூஜைகள், அதாவது வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு போன்ற அனைத்து நல காரியங்களுக்கும் அன்றைய தினம் ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் ரிஷபராசி ரவி அன்றைய தினம் இரவு 12:12 ரிஷப ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே 12:12 அன்றைய தினம் இரவு 12:12 ரிஷப மாசம் என்று சொல்கிற வைகாசி மாசம் பிறக்கிறது. அன்றைய தினம் புதானுராதா, புதன்கிழமை அனுஷம் நட்சத்திரம் சேருவது மிகவும் சிறப்பானது. அதை புதானுராதா என்று கூறுவார்கள். அன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய யாகங்கள் அனைத்தும் நல்ல விதமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 1க்கு 10 மடங்கு அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் நர்மதா அந்திய புஷ்கரம் முடிவு. அன்றைய தினம் நர்மதா நதிக்கு அன்றைய தினம் புஷ்கரம் முடிகிறது. அன்றைய தினம் குரு பயிற்சி. அன்றைய குரு பயிற்சி இரவு 10:36 நிகழ்கிறது. அதாவது புதன்கிழமை குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சிக்காக மகா யஜ்யம் எம்முடைய தலைமையிலே நடைபெற இருக்கிறது. அந்த மகா யஜ்யம் என்பது நம்முடைய சேலத்திலே மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டிலே இருக்கின்ற தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில், அதற்கு அருகில் பிரத்யங்கரா கோயில் இருக்கிறது. அந்த கோயில் வளாகத்திலேயே குரு பயிற்சிக்கான மகா யாகம் நடைபெற இருக்கிறது. அந்த மகா யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ளலாம். சங்கல்பம் செய்வதற்காக ஒரு நபருக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டும். யாகத்தில் நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டால், அதாவது யாகத்தில் நீங்களே ஆகுதி போடுவதாக யாகத்தில் உட்கார விரும்பினால் 2000 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆனால் சங்கல்பம் மாத்திரம் செய்து கொண்டால் 100 ரூபாய் கொடுப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் குரு பயிற்சியின் மூலமாக குரு பலம் பெறுகின்ற ராசிகள் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம். இந்த 5 ராசிகளுக்கு உங்களுக்கு குருபலம் வருகிறது. பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷராசி. மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வருகிறார். ஆகவே மேஷராசி, மிதுன ராசி, ஜென்ம குருவாக இருக்கிறதால் மிதுன ராசி, கடகராசி விரைய குரு ஆகிறப்பதனால் கடகராசி, தொழில் ஸ்தானத்துல குரு இருப்பதனால் கன்னிராசி, விருச்சிகத்துல குரு அஷ்டம குருவாக இருப்பதனால் விருச்சிக ராசி, 6ஆம் இடத்துல குரு வருவதனால் மகர ராசி, 4ஆம் இடத்துல குரு வருவதனால் மீன ராசி. ஆக மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசியில பிறந்தவர்கள் அவசியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். குருபலன் பெறும் ராசிகள் பிறந்தவர்களுக்கு அதிக தெய்வ பலன் பெற்றும் குடும்பத்தில் சகலவிதமான சுபகாரியங்கள் விரைவில் நடப்பதற்காகவும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள், அதாவது மேஷம், ரிஷபம், மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளை பிறந்தவர்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அவர்கள் சகல சௌபாக்கியங்கள் பெறுவதற்காகவும் மகா சங்கல்பத்துடன் குரு பயிற்சிக்கான ஹோமத்துடன் சகல காரியங்களும் தடைகளை நீங்க எம்முடைய தலைமையில யாகங்கள் நடைபெறுகிறது. உங்களுக்கு பலவிதத்திலும் சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் நீங்குவதற்காக சோடச மகா கணபதி யாகம், நவகிரக தோஷங்கள் விலகுவதற்காக, உங்கள் ஜாதத்தில் இருக்கிற நவகிரக தோஷங்கள் விலகுவதற்காக அதிதேவதா பிரத்யேகதா செய்த ஆதித்யாதி நவகிரக ஹோமம். அதன் பிறகு வெறும் நவகிரக ஹோமம் செய்தால் போதாது, அதற்கு பிராயச்சித்தமாக துர்கா கணபதி சேத்திரபாலக ஹோமம் செய்ய வேண்டும், அந்த ஹோமம். அதன் பிறகு மாணவர்கள் நல்ல கல்வி அறிவு வளர்ச்சி பெறுவதற்காக,
அதாவது வரக்கூடிய காலங்களில் நல்ல மாணவர்கள் உருவாகுவதற்காக, மாணவர்கள் நல்ல கல்வி அறிவு பெறுவதற்காக லட்சுமி ஹயகிரவர் ஹோமம், நல்ல ஆயுள் விருத்தி பெறுவதற்காக ஆயுஷ் ஹோமம், அபமிருத்து தோஷம் நீங்குவதற்காக, அதாவது விபத்து போன்ற அபமிருத்து தோஷங்கள் விளக்குவதற்காக, ஆரோக்கியம் நல்ல சீரடைவதற்காக மகா மிருத்யுஞ்சய ஹோமம், சகல வியாதிகளும் நீங்குவதற்காக தன்வந்திரி ஹோமம், சகல திருஷ்டிகளும் விளக்குவதற்காக மகா சுதர்ஷன ஹோமம், மற்றும் தங்கள் குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில் திருமணமாகாமல் நிறைய பேருக்கு தடைகள் வருது, அந்த திருமணங்கள் நடைபெறுவதற்காக ஸ்ரீசுத்த புருஷத்த ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகள் அவசியம் நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கான ஹோமங்கள் காலை 9 மணி முதல், அதாவது 14ஆம் தேதி 14/5/2025 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஹோமங்கள் அர்ச்சனைகள் நடைபெறும். அந்த ஹோமங்கள் அர்ச்சனைகள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். மாலை 6 மணிக்கு ஸ்ரீ லட்சுமி ஹயகிரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற இருக்கிறது. மாலை 6:30 சேலம் டோர் மகளிர் அணியினர் விஷ்ணு சாஸ்திரநாம பாராயணம் செய்ய இருக்கிறார்கள். இரவு 7 மணிக்கு மகா தீபாரதனையுடன் தீர்த்த பிரசாதம் வழங்க ஏற்பட இருக்கிறது. அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக குருவருள் திருவருள் நன்றாக உங்களுக்கு கிடைக்கும். ஹோமத்தில் நீங்கள் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால், அதாவது ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், தன்வந்திரி ஹோமம், நவகிரக ஹோமங்கள், ஸ்ரீசுத்த புருஷத்துவ ஹோமம், திருமண தடைகள் நீங்குவதற்காக ஸ்ரீசுத்த புருஷத்துவ ஹோமங்கள் ஆகிய ஹோமங்கள் கலந்து கொள்வதற்காக நேரடியாக நீங்கள் யாகத்திலே நீங்கள் அவிர்வாகம் போடுவதற்காக 2000 ரூபாய், 1 மணி நேரம் நீங்கள் யாகத்தில் உட்கார வேண்டியிருக்கும். அதற்கு 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். வெறும் சங்கல்பம் மாத்திரம் போதும் என்று நினைப்பவர்களுக்கு 100 ரூபாய் செலுத்தினால் போதுமானது. அதன் பிறகு நீங்கள் கலசம் விரும்பினால், ஆசீர்வாதம் செய்யப்பட்ட குரு கலசம் வேண்டினால் அதற்கு 1000 ரூபாய் தனியாக செலுத்தப்பட வேண்டும். இவ்வாறு செலுத்தி நீங்கள் இந்த பூஜையில கலந்து கொள்ளலாம். மேற்படும் வைபவத்தில் செலவுகள் போக மீதி தொகை முழுவதும் கோயில் நிர்வாக பணிக்கே செலவிடப்பட இருக்கிறது. அதில் 1 பைசா கூட நான் எடுக்க போவதில்லை. அனைத்தும் மீது எந்த பணம் இருந்தாலும் கோயில் நிர்வாகத்திற்காகவும், கோயில் நிர்மாணம், அதாவது இப்பொழுது தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில் கட்டிக்கொண்டு இருக்கிறோம், அந்த கோயில் நிர்மாணத்திற்காகவே செலவிடப்படும். ஆகவே அனைவரும் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்களும் நன்மை பெற வேண்டும், அந்த கோயில் கட்டுவதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த யாகம் என்பது 14ஆம் தேதி நடைபெறுகிறது. யாகம் நடைபெறக்கூடிய இடம் சேலம் மன்னார்பாளையம் பிரிவு ரோடு, பொன்னாப்பட்டிக்கு அடுத்து வருகிற மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் இருக்கின்ற ஸ்ரீ தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில். அந்த கோயிலில் அருகிலே பிரத்யங்கரா கோயில் இருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசையும் இங்கே பிரத்யங்கரா கோயிலில் விசேஷங்கள் நடக்கும். அந்த கோயிலுக்கு அடுத்து தசாவதார சீனிவாச பெருமாள் கோயில், அந்த கோயில் கட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த கட்டுக்கொண்டிருக்கிற அந்த கோயிலேயே இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு அந்த கோயில் நிர்மாணத்திற்கும் உதவி செய்ய வேண்டும். நீங்களும் யாகத்தில் கலந்து கொண்டு எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வைகாசி மாதம் 1ஆம் தேதி மே 15/5/2025 வியாழக்கிழமை என்று திருத்தியை திதி. அன்றைய திருத்தியை திதி மறுநாள் விடியற்காலை 4:03 வரை இருக்கிறது. அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது. வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம் பகல் 2:07 வரை கேட்ட நட்சத்திரம், அதன் பிறகு மூலம் நட்சத்திரம், சிவம் நாமயுகம், அதன் பிறகு சித்தம் நாமயுகம், வணிசை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. கேட்டையும் வியாழக்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம், வியாழக்கிழமை மூலமும் சேரும்போது சித்தி யோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று பகல் 2:07 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு சித்தி யோகம். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். தெய்வ காரியங்கள் அனைத்தும் அன்றைய தினம் மாத பிறப்பான வைகாசி 1ஆம் தேதி செய்யலாம். அன்றைய தினம் சூன்ய திதி. சூன்ய திதி என்றால் இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் பார்த்திவ கல்பாதி புண்ணிய தினங்கள். அன்றைய தினம் பார்த்திவ கல்பாதி புண்ணிய தினங்களாக இருப்பதனால் அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம் துவாபர யுகாந்தம், துவாபர யுகம் முடிகின்ற நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே மகாவிஷ்ணு பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வலம் வருவதற்கு, பெருமாளுடைய கோயிலை சுற்றுவதற்கு, அதாவது பிரதட்சணமாக சுற்றுவதற்கு மிக ஏற்ற தினம். எப்படி திருவண்ணாமலை கோயிலே கிரிவலம் வருகிறோமோ அதை போலவே கோயிலை வலம் வருவதற்கு மிக ஏற்ற தினம். பெருமாள் கோயிலை வலம் வருவதற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமான வியாழக்கிழமை மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சரஸ்வதி ஆத்ய புஷ்கரம் ஆரம்பம்.
இந்த குரு பயிற்சியின் மூலமாக சரஸ்வதி நதிக்கு புஷ்கரம் ஆரம்பிக்கிறது. அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருப்பதால் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்காக கோயில வனம் வருவதற்கு மிக மிக ஏற்ற தினம் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. அதன் பிறகு காலை 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 2 நேரத்திலே, அதாவது அதிகாலை 4:30 to 6 அல்லது காலை 8 மணி முதல் 9 மணி வரை, இந்த நேரத்திலே திருக்கோயிலை பெருமாள் கோயிலை வலம் வருவதற்கு மிக மிக ஏற்ற தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். அனைவரும் அவரவர்கள் ஊரில் இருக்கின்ற பெருமாள் கோயிலை 108 முறை வலம் வருவது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் 24 முறை. 24 என்பது காயத்ரி மந்திரங்களுடைய 24 எழுத்துக்களை குறிக்கிறது. ஆகவே 24 முறை நீங்கள் வலம் வந்தால் சகல பாவங்களும் நீங்கி சகல திருஷ்டிகளும் நீங்கி தொழில் விருத்தி, முன்னேற்றம், திருமண கைகாரியங்கள் அனைத்தும் நடைபெறும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படும். அன்றைய தினம் பெருமாள் கோயிலை வலம் வருவதற்கு மிக ஏற்ற தினம். அடுத்து வெள்ளிக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி மே 16/5/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி. அன்றைய சதுர்த்தி திதி மறுநாள் விடியற்காலை 5 மணி 14 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம் திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். மாலை 4 மணி 7 நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம். அதன் பிறகு பூராடும் நட்சத்திரம். சித்தம் நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மூலமும் வெள்ளிக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், பூராடம் வெள்ளிக்கிழமை சேரும்போது பிரபல ரிஷ்ட யோகம். ஆகிய வெள்ளிக்கிழமை என்று மாலை 4 மணி 7 நிமிடம் வரை அமிர்த யோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்ட யோகம் இருக்கிறது. அன்றைய தினம் திருமணம் போன்ற அனைத்து சங்கடங்கள் நீங்குவதற்காக சங்கட சதுர்த்தியாக இருப்பதால் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி, சங்கட சதுர்த்தி. அன்றைய தினத்திலே சங்கடங்களை போக்கின்ற விநாயகரை வழிபாடு செய்வதற்கு விநாயகர் கோயிலுக்கு சென்று வருவதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் விநாயகருக்கு அபிஷேகங்கள், ஆராதனை செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினத்திலே மூலம் நட்சத்திரம். மூலம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையை சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை ஒரு முழு சுபமுகூர்த்த தினம். திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினம். அன்றைய தினம் நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தம் செய்து கொள்வதற்கு, நாமகரணம் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுல நடத்துவதற்கு, திருமணம் செய்வதற்கு, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு, சீமந்தம் செய்வதற்கு, வளைகாப்பு செய்வதற்கு, உபநயனம் என்று சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வதற்கு, உபதேசம் பெறுவதற்கு, குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு, விதை விதைப்பதற்கு, கடன் தீர்ப்பதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அதன் பிறகு சனிக்கிழமை, விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி, வைகாசி மாதம் 3ஆம் தேதி மே 17/5/2025 வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று பஞ்சம் திதி, நாள் முழுவதுமாக ஒரே திதியாக பஞ்சம் திதி 60 நாளிகை. அதே போல பூராடம் நட்சத்திரம். அன்றைய தினம் மாலை 5:44 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சாத்தியம் நாமயுகம், கௌளவகரணம், நேத்திரம் 2 ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் உத்திராடம் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். அது சனிக்கிழமை என்ற நாள் முழுவதுமாக சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய திருதினஸ்புரக். ஒரு திதி 3 நாள் வியாபித்தினால் அதற்கு பேர் திருதினஸ்புரக் என்று கூறுவார்கள். திருதினஸ்புரக் என்று போட்ட நாளிலே அவசியம் அனைவருமே தான தர்மங்கள் செய்யலாம். அதன் மூலமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் பூராடம் நட்சத்திரமாக இருப்பதனால் கணிதம் பயில்வதற்கு, அதாவது சனிக்கிழமை கணிதம் பயில்வதற்கு ஏற்ற தினம். அதுவும் ஸ்திரவாரம். ஸ்திரவாரத்தில் பூராடம் சேர்ந்து அன்றைய தினம் கணித பயிற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக அந்த கணிதத்தினால் உங்களுக்கு நல்ல அறிவு வளரும். அன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தினம். வியாதியஸ்தர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்கு, வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கு, விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கும் ஏற்ற தினம். ஆக அன்றைய தினம் இந்த காரியங்களுக்கெல்லாம் நல்ல தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் பெருமாள் கோயில்களில் சென்று பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம். ஆக இந்த வாரம் அடியன் தலைமையில 2 விசேஷங்கள். ஒன்று பௌர்ணமி பூஜை. திங்கட்கிழமை என்று பௌர்ணமி பூஜை. அனைவரும் அந்த சத்யநாராயண பூஜையில கலந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த பௌர்ணமி பூஜை, சித்ரா பௌர்ணமி என்பது மிக மிக விசேஷமானது. அவசியம் பௌர்ணமி பூஜையில கலந்து கொள்ள வேண்டும். சேலம் பட்டைக்கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அடுத்து இருக்கின்ற வசந்த மண்டபத்தில் நடைபெறுகிறது. அடுத்தது புதன்கிழமை நடைபெறுகின்ற அடியன் தலைமையிலே நடைபெறுகின்ற குரு பயிற்சிக்கான யாகம். அந்த யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த யாகத்திலே கலந்து கொண்டு நீங்களும் நன்மைகளை பெறலாம். அதன் மூலமாக உங்கள் சந்ததி விருத்தி அடையும். மேலும் எல்லா தடைகளும் நீங்கும். ஆரோக்கியம் ஏற்படும். முக்கியமாக ஆரோக்கியம் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும். பல வருடங்களாக திருமணத்திற்காக எதிர்பார்த்தவர்களுக்கு
இந்த பூஜையில கலந்து கொள்வதன் மூலமாக திருமணம் பாக்கியம் ஏற்படும் ஆகிய அனைத்து சுபங்களும் பெறுவதற்காக இந்த பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 10 சனிக்கிழமை பகல் 1:42 முதல் மே 12 திங்கட்கிழமை இரவு 2:27 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை மே 12 திங்கட்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 12 திங்கட்கிழமை இரவு 2:27 முதல் மே 15 வியாழக்கிழமை பகல் 2:27 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 13 செவ்வாய்க்கிழமை மே 14 புதன்கிழமை மே 15 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் மே 15 வியாழக்கிழமை பகல் 2:27 முதல் மே 17 சனிக்கிழமை இரவு 12:04 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 16 வெள்ளிக்கிழமை மே 17 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பான. இந்த வாரத்திய வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த வாரத்தில் முதல் 3 நாட்கள் புதன்கிழமை வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருபான் இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய இருக்கிறார். புதன்கிழமை இரவிலே வருகின்ற அந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருபான் செல்கிறார். ஆகவே குரு பயிற்சி எம்மால் நடத்தப்பட இருக்கின்ற குரு பயிற்சி யாகத்தில் அவசியம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக குரு பயிற்சியின் மீது அதனால் வருகின்ற தீமைகள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருப்பது புதாத்தி யோகம். ஆகவே புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மே 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது வைகாசி 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தந்தையினால் தனலாபம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை, ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். 6ஆம் இடத்திலே கேது வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரத்திலே பழைய பாக்கியங்கள் ஓரளவு வசூலாகும். அதற்கான முயற்சிகள் செய்தால் நிச்சய வெற்றி காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 2:27 முதல் மே 15 வியாழக்கிழமை பகல் 2:27 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 13 செவ்வாய்க்கிழமை மே 14 புதன்கிழமை மே 15 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்களை எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையில நீங்கள் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் பெறுவதில் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்கும். மேலும் குடும்பத்திற்காகவும் மனைவிக்காகவும் செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை பெறுவதற்கு சிரமப்பட வேண்டியிருக்கும். இருந்தாலும் எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். வருகின்ற புதன்கிழமை என்று குரு பயிற்சி இரவு நேரத்தில் வருகிறது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக சிறு சங்கடங்கள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக எம்மால் நடத்தப்படுகின்ற அந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கான தனி பதிவும் போட்டிருக்கிறேன். மன்னாரப்பாளையம் பிரிவு ரோட்டில் நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசிலிருந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை மே 17 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மே 16 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். கிருத்திகளை பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை மே 16 வெள்ளிக்கிழமை மே 17 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் பெற முடியும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் குரு பயிற்சியின் மூலமாக சிறு சங்கடங்கள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குருவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு ஏழரிசி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பரிகாரமாக சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்ல நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற்று இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவது என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஜென்ம குருவாக இருந்த குருவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். ஆகவே புதன்கிழமைக்கு பிறகு, அதாவது குரு பேச்சுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும்.
அதற்கான முகாந்திரங்கள் விரைவில் தெரியும். இளைய சகோதரனுக்கு மாத்திரம் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் நீங்கள் அதிக நன்மைகளை பெறுவதற்காக குரு பயிற்சியின் மூலமாக மேலும் அதிக நன்மைகளை பெறுவதற்காக எம்மால் நடத்தப்படுகின்ற குரு பயிற்சி ஆகுதல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை குழந்தைகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் ரிஷபராசியில் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 15 வியாழக்கிழமை பகல் 2:27 முதல் மே 17 சனிக்கிழமை இரவு 12:04 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு மே 16 வெள்ளிக்கிழமை மே 17 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டகம். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தொழில் சாதியான சனி பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில நீங்கள் நல்ல லாபத்தை அடைவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு உத்தமமான வாரமாகவே அமைய இருக்கிறது. லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். ராகும் லாபஸ்தானத்தில் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் புதனும் சூரியனும் இருக்கிறார்கள். குழந்தைகளுடைய கல்விக்காக குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். நண்பர்கள் உறவினர்களுக்காக உதவிகள் செய்வதற்காக செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் எப்படியும் கஷ்டப்பட்டு பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசியில் இருந்தும் நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை மே 14 புதன்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மே 14 புதன்கிழமை நல்ல நாள். மிருகசீஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை மே 14 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இந்த வாரம் நீங்கள் அவசியம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நெய்திவம் ஆஞ்சனைக்கு நெய்திவம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். வரக்கூடிய புதன்கிழமை வருகின்ற குரு பயிற்சியின் மூலமாக ஜென்ம குரு வருகிறது. ஜென்ம குரு என்பது மன கிளேசத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக எம்மால் நடத்தப்படுகின்ற குரு பயிற்சி யாகத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது குடும்பத்தில் சிறு அளவில் மருத்துவ செலவுகள் ஆகி அதன் பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில்ஸ்தானத்திலே சனி சுக்கன் ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையிலே விருத்தியை அடைவீர்கள். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். தொழில் ஸ்தானத்திலே சனி இருப்பதனால் எந்த காரியம் தொழில்துறையிலே சிறிது காலதாமதமாக ஆகும். காலதாமதம் ஆனாலும் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கிறது. நன்மைகளை நீங்கள் அவசியம் பெறுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் இருப்பது இந்த வாரம் உங்களுடைய ஜாதகத்திற்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. லாபஸ்தானத்திலே சூரியன் இருப்பது மிக மிக சிறப்பானது. நீங்களும் லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக இந்த வார ஆரம்பத்திலே செலவினங்கள் ஆகும். இந்த வாரத்துக்கு பின்பகுதியிலே அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் மிதுராசிலிருந்து நல்ல நாட்கள். மிதுராசிலிருந்து மிருகசம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை மே 14 புதன்கிழமை மே 16 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு மே 17 சனிக்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை மே 14 புதன்கிழமை மே 16 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறு யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாட்கள் உங்களுக்கு நன்மையாக இருந்தாலும் ஜென்ம குருவாக இருப்பதால் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த நாட்களில் நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம். இருந்தாலும் சிறிது நிதானத்தை செய்தால் நிச்சய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு ஜென்ம குருவாக வர இருப்பதனால் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்திபம் வைக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை 2ஆம் இடம் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால்
செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதிபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். ஜென்ம குருவாக இருப்பதால் எம்மால் நடத்தப்படுகின்ற குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. வரக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக விரயஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் வருகிறார். விரயங்களாகும். அந்த விரயங்கள் சுப விரயங்களாக நடைபெறுவதற்காக எம்மால் நடத்தப்படுகின்ற அந்த குரு பயிற்சி யாகத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு உடல்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சனி, சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கிறன. நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சூரியன், புதன் இருப்பது தொழில் போட்டியிலே வெற்றியை பெறுவீர்கள். மேலும் நன்மைகளை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு எதிர்பார்த்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வ சங்கல்பம் உங்கள் பக்கம் இருக்கிறது. இந்த வாரம் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு குருபான் இருக்கிறார். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயங்களும் இருக்கும். விரயத்திற்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். ஆக வழிபடுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் கடகராசியின் நல்ல நாட்கள். கடகராசியிலிருந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசத்திலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 17 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன்கிழமை இரவு முதல் குரு பகவான் வருகிறார். ஆக வருகின்ற வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசியிலிருந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே நினைத்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில்துறையில எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வரக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக மே 14ஆம் தேதி இரவு முதல் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருபான் இருக்கிறார். ஆகவே அதன் பிறகு குடும்பத்தில் சுப விரயங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். மீண்டும் அதிகமான நன்மைகளை பெறுவதற்காக, நல்ல சந்தோஷத்தை அடைவதற்காக, மேலும் அதிக நன்மைகளை பெற்று உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய புதன்கிழமை எம்மால் நடத்தப்படுகின்ற அந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவானந்த குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவங்க இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். குழந்தைகள் ஸ்தானத்திலே புதன்கிழமை இரவு முதல் குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே புதன்கிழமைக்கு பிறகு குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 8ஆம் இடத்துல சனி, சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதுவும் குரு பயிற்சி ஆன பிறகு நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். உங்கள் உடலில் இருந்த மூட்டு வலிகள், ஆரோக்கிய குறைவுகளுக்கு தக்க மருத்துவம் கிடைத்த நன்மைகளை பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன், புதன் இருப்பது தந்தைக்கு உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய ஆபத்துகள், பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. தொழில் ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். ஆக தொழில்துறையிலே நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறுவீர்கள். நல்ல சம்பள உயர்வு இந்த வாரம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற உறவினர்களாலும் நண்பர்களாலும் செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் பெறுவதற்கு நீங்கள் நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். இவ்வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். சிம்மராசிலே பிறந்த மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு
மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 17 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 16 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை, மே 17 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குரு உங்களுக்கு லாபஸ்தானத்திலே வந்தாலும் அஷ்டம் சனியினால் சிறு சிறு தடைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக சிம்மராசிலிருந்து இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்த குருபான் இப்பொழுது தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறார். ஆகவே தொழில் ஸ்தானத்திலே குருபான் வரும்போது 10 குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆகவே தொழில்துறையில மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிலருக்கு பதவி உயர்வு அவர்களுடைய ஜாதகத்தின் அனுசரணையை பொறுத்து இருக்கும். ஆனால் 10 குரு பதவியை மாற்றி கொடுக்கும். நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு மாற்றலாகி செல்வீர்கள், அல்லது இருக்கின்ற இடத்திலேயே சிறு மாற்றங்கள் செய்து தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசியிலே கேதுபான் இருப்பது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள், தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள், அதில் நீங்கள் வெற்றியையும் பெறுவீர்கள், நல்ல ஞானமும் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை சுக்கிரனுடைய பார்வை இருப்பதனால் மனைவியால் தனலாபம் இருக்கிறது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மேலும் உங்களுக்கு திருஷ்டி இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் வெளியில சொல்லக்கூடாது. எதை நீங்கள் வெளியில சொன்னாலும் அந்த காரியத்தில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது உடல் உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் பெறுவதில் சிறு சங்கடங்கள் இருக்கும். உஷ்ணம் அதிகமாக இருப்பதனால் காரமான பொருட்களை சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 9ஆம் இடத்துல குருவான் இருந்து உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வ பலம் இருக்கு. தெய்வஸ்தலங்களை யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளால் கூட நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். மூத்த சோதனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறு அக்கறை தேவை, ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அந்த ஆரோக்கிய குறைகள் உஷ்ணத்தினாலும் திருஷ்டினாலும் மட்டுமே வரும். இந்த வாரம் கன்னிராசி நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை, மே 17 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மே 17 சனிக்கிழமை, மே 14 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். அதில் முக்கியமாக மே 17 சனிக்கிழமை மிக நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் 8ஆம் இடத்திலே சூரியனும் 10 குரு வரப்போகிறார்கள். ஆகவே இந்த வாரம் 3 கோயில்களுக்கு தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. திருஷ்டி விலகுவதற்காக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். 8ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனால் உஷ்ணம் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக உஷ்ணம் அலைச்சல் குறைப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். 10ஆம் இடத்துல குரு வர இருக்கிறார். ஆகவே எம்மால் நடைபெறுகின்ற அந்த குரு பயிற்சி ஆகுதல கலந்து கொள்ளலாம். மேலும் 10ஆம் இடத்துல குருபவான் வருவதனால் வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். மேலும் இதுவரை அஷ்டம குருவாக இருந்த குரு பகவான் வரக்கூடிய குரு பேச்சின் மூலமாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர இருக்கிறார். 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது மிக மிக நல்லது. இதுவரை திருமணம் தடையான துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அதில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்காக எம்மால் நடத்தப்படுகின்ற குரு பேச்சு யாகத்திலே சங்கடனமாக கணபதி ஹோமம் நடைபெற இருக்கிறது. அந்த கணபதி ஹோமத்தில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த வாரத்தில் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப காரியங்களை செய்யலாம், சுப செலவுகளை செய்யலாம். 6ஆம் இடத்துல சனிபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக தாராள பணப்புழக்கம் இந்த காலத்திலே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று புதனுடன் இருக்கிறார். உங்களை விட உங்கள் மனைவி புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள்.
அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து முன்னேற்றிக் கொள்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து குருபான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் வயிற்று நோய்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இனிமேல் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. சுப காரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்கான காரியங்கள் எல்லாம் வியாழக்கிழமையிலிருந்து நடைபெற ஆரம்பிக்கும். தொழிற்ஸ்தானத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் தொழில்துறையிலே வேலைப்படு மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் பெறுவதில் சிறு சிக்கல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வருமானங்கள் கிடைக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேதுவான இருப்பது செலவினங்கள் வரும். அந்த செலவினங்கள் ஏற்ற வருமானம் கிடைக்கும். முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டி போன்றவர்களுக்காக செலவினங்கள் ஆகும். உங்களுடைய கண்களிலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் ஒரு சுபமான வாரமாக அமையும். துளாராசியிலிருந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசியிலிருந்து சித்திரை 3-4 பாதங்களே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு மே 17 சனிக்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் விரைவில் கட்ட வேண்டும் என்பதற்காக வெள்ளிக்கிழமை தோறும், முக்கியமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு மகாலட்சுமிக்கு நெய்திமம் வைப்பது மிகவும் சிறப்பானது. எம்மால் நடத்தப்படுகின்ற அந்த குருப்பெயர்ச்சி யாகத்திலும் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் வரக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக குருவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வர இருக்கிறார். ஆகவே புதன்கிழமைக்கு பிறகு வயிறு உபாதைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வயிற்று பொறுமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. ஆயுஸ்தானத்தில் குருபான் இருப்பது சிறு அளவில் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதற்கு பரிகாரமாக வருகின்ற குரு பயிற்சி என்று எம்மால் நடத்தப்படுகின்ற குரு பயிற்சி ஆகுதல கலந்து கொண்டு அதில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆயுஷ் ஹோமத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவினங்கள் அதிகமாக ஆகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு பெற முடியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், புதன் இருப்பது பழைய பாக்கிகள் கஷ்டப்பட்டு பெற முடியும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குருபான் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை, ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த உரசல்கள் நீங்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பதனால் தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஓரளவு பரிகாரங்களின் மூலமாக நன்மைகளை பெறுகின்ற ராசியாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 17 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் குருபான் வர இருக்கிறாக. கண்டிப்பாக வருகின்ற வியாழக்கிழமை குருபானுக்கு நீதி வாய்ப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் அஷ்டம குருவாக இருப்பதனால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக எம்மால் நடத்தப்படுகின்ற அந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதியம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாடுகள் மூலமாக இந்த வாரம் முழுக்க நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து இந்த குரு பேச்சின் மூலமாக 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஆகவே வெகு காலம் தடைபட்ட திருமணங்கள் கண்டிப்பாக விரைவில் நடக்கும். புதன்கிழமைக்கு பிறகு திருமண காரியங்களை எதிர்பார்க்கலாம். மேலும் சிறப்புகள் நடைபெறுவதற்காக
மேலும் சங்கடங்கள் நீங்குவதற்காக எம்மால் நடத்தப்படுகின்ற அந்த குரு பயிற்சி யாகத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, சுக்கன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே நண்பர்கள், உறவினர்களால் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகள் படிப்புக்காகவும் மேலும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் வேலைக்காகவும் உங்களை விட்டு வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெரிய அதிக பிரச்சனைகள் வராது. மனைவின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கும். மேலும் மனைவிக்கு இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்கள் ஓரளவு குறைய வாய்ப்பு இருக்கிறது. வியாழக்கிழமை முதல் நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது. தொழில் ஸ்தானத்தில் இருந்த அலைச்சல்கள் ஓரளவு குறையும். எவ்வளவு அலைச்சிருந்தாலும் கூடிய வளர்ச்சியும் இருக்கும். மேலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக வியாழக்கிழமை முதல் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். தனுசு ராசியில் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 17 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு மே 16 வெள்ளிக்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னெடுத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பூர்வணிய சொத்துக்களில் சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த குருபானை இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துல வரும்போது சில சுபகாரியங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகள் நடக்க வேண்டும் என்பதற்காக, கடன் வாங்கி பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக எம்மால் நடத்தப்படுகின்ற குரு பயிற்சி யாகத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிநாதன் சனிவான் 3ஆம் இடத்தில் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். நீங்களும் தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். உங்களுடைய தாயார் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்க்கு உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 6ஆம் இடத்தில் குருபான் வர இருக்கிறார். ஆகவே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். சுப காரியங்களுக்கு கடன் வாங்கலாம். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதற்காக கடன் வாங்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டிருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து நன்மைகளை பெறுவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். ஓரளவு யோகமான வாரமாக தந்தைக்கு இருக்கிறது. தந்தைக்கு தொழில் வளர்ச்சி இருக்கிறது. தந்தைக்கு தொழில் வளர்ச்சியின் காரணமாக இடமாற்றங்கள் அல்லது தொழில்துறை மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரம் மகர ராசியில் நல்ல நாட்கள். மகர ராசியில் வந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை, மே 17 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்கள் மே 17 சனிக்கிழமை, மே 17 சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் நல்ல நாள். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள், நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வியாழக்கிழமை அவசியம் குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசி 6ஆம் இடத்திலே குரு பகவான் வர இருப்பதனால் அவசியம் எம்மால் நடத்தப்படுகின்ற குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரமாக அமைந்திருக்கிறது. இந்த குரு பயிற்சி மிக மிக அருமையான குரு பயிற்சியாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல விடுவு பிறக்க இருக்கிறது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, சுக்கன், ராகு ஆகிய கிரகங்கள் இருப்பது குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவினங்களாகும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல வருமானத்தையும் பெறுவீர்கள்.
மூன்றாம் இடத்திலே சூரியன் புதன் இந்த புத ஆத்தி யோகத்தை தருகிறார்கள். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். அவர்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். முக்கியமாக மூத்த சகோதரனுக்கு இருந்த பண பிரச்சனைகள் குறையும். இளைய சகோதரனுக்கு நல்ல தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வரை இருக்கிறார். ஆகவே இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் நன்மைகளை பெறுவதற்காக எம்மால் நடத்தப்படுகின்ற அந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. ஆறாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது தொழில்துறையிலே கடன் இருந்தாலும் அந்த கடன் சுமைகள் ஓரளவு தீரும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். எட்டாம் இடத்திலே கேதுவன் இருப்பது இரவு நேர பயணங்களை செய்வதை சிறிது தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் கும்பராசியில் இருப்பது நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு மே 17 சனிக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பது சிறு அளவிலே தொழில்துறையிலே சிரமங்கள் ஏற்படுத்தவும் கொடுக்கும். சிறு அளவில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சனி, சுக்கிரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இதன் மூலமாக எல்லா காரியங்களும் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு காரியத்தை தொடங்கும் போது அந்த காரியம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்ற அந்த மன உளைச்சல் இருக்கும். ஆனால் கவலைப்படாமல் செயலாற்றுங்கள், வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நல்ல அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவங்க இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் மே 14ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது புதன்கிழமை இரவு 10:30 மணிக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 4ஆம் இடத்தில் குரு பகவான் வருவது பந்துக்களால் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 4ஆம் இடம் குரு இருப்பது இந்த மீன ராசிக்கு நல்லது அல்ல. அதற்கு பரிகாரமாக எம்மால் நடத்தப்படுகின்ற அந்த குரு பயிற்சி யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 7ஆம் இடத்துல கேதுவானே இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல்பலத்தை ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மீனராசியில் பிறந்து இந்த வார ஆரம்பத்திலேயே மே 10ஆம் தேதி சனிக்கிழமை பகல் 1:42 முதல் மே 12 திங்கட்கிழமை இரவு 2:27 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியை பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 12 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சய நன்மைகளை பெற முடியும். இந்த வாரம் மீனராசிக்கு நல்ல நாட்கள். மீனராசியில் வந்து பூரட்டாது 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு மே 11 ஞாயிற்றுக்கிழமை, மே 17 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மே 14 புதன்கிழமை, மே 16 வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திராஷ்ட தினமான மே 11, 12 இந்த 2 நாட்கள் மாத்திரம் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. மற்றபடி நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ஜென்ம சனியாக இருப்பதால் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் நல்ல தீபம் வைக்க வேண்டும். அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி வரக்கூடிய குரு பயிற்சி 3ஆம் இடத்தில் 4ஆம் இடத்துக்கு வருகிறது. ஆகவே வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் எம்மால் நடத்தப்படுகின்ற அந்த குரு பயிற்சி யாகத்தில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தபடிய இந்த வார ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.